இந்திய ராணுவம் பாலிவுட் சினிமாக்களுக்கு கதை எழுதலாம் என பாகிஸ்தான் ராணுவம் விமர்சித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமை அடுத்த பைசரன் பள்ளத்தாக்கில் விடுமுறை நாட்களை தங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் அதிரச் செய்தது. இதில் 28 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததோடு 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த தீவிரவாத முகாம்கள் இந்திய ராணுவத்தினால் அழிக்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் இந்த ருத்ர தாண்டவத்தை முற்றிலும் எதிர்பார்க்காத பாகிஸ்தான் ஈடுகொடுக்க முடியாமல் தாக்குதலை நிறுத்த கோரிக்கை வைத்ததால் மே 10ஆம் தேதி அன்று இந்த மோதல் முடிவுக்கு வந்தது. இருப்பினும் இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருவதால் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இது தொடர்பான கருத்துக்களை மாறி மாறி தெரிவித்து வருகிறார்கள். அண்மையில் ஜெனரல் திவேதி பாகிஸ்தானுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்தார். அதில் உலக வரைபடத்தில் இருக்க வேண்டும் என நினைத்தால் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கடுமையாக கூறியிருந்தார். மேலும் இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் ராஜீவ் காய் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 100 பாகிஸ்தான் வீரர்கள் மடிந்ததாக தெரிவித்தார். பாகிஸ்தான் தொடர்பாக இந்திய அதிகாரிகள் தொடர்ந்து பலவித கருத்துக்களை தெரிவித்து வருவதால் இந்திய ராணுவத்தை விமர்சித்து பாகிஸ்தான் ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்களின் கருத்துகள் மோதலின் தோல்வியில் இழந்த அவர்களின் கரைபடிந்த நம்பகத்தன்மையை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. தொடர்ந்து பொய் பொருளைகளை பேசி உண்மையை மறைத்து வரலாற்றை திரிக்கும் முயற்சிகளில் இந்திய ராணுவம் ஈடுபடுகிறது. இதற்கு பதிலாக இந்திய ராணுவம் பாலிவுட் சினிமாக்களுக்கு கதை எழுதலாம் என விமர்சித்துள்ளது. இது இரு நாட்டு அதிகாரிகளுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.